ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சைக்கிள்ல நான் என்ன கேஜெட் வச்சிருக்கேன்னு பாருங்களேன். சொல்லுங்க லட்டு சிங் சார். ஓகே 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 லட்டு சிங் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லட்டு சிங் சார் அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டோட வந்துகிட்டு இருக்காரா. அவரை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணுமா? சரி சரி, அப்படியே பண்ணிடலாம். இதுக்கு மேல என்ன சொல்ல சொல்றேன் நண்பா? இந்த ஊர்ல என்கிட்ட கேட்காம ஒரு துரும்பு கூட அசையாதுன்னா பாத்துக்கேன். இந்த ஊர்ல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. என் பேரை கேட்ட கிரிமினல் எல்லாருமே அப்படியே கட 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 கடன்னு ஆடி போயிடுவாங்கன்னா பாத்துக்கேன். அடடா லட்டு, பசங்க உனக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறாங்களா? ஆமா நண்பா, இந்த லட்டு சிங்க சர்வ சாதாரணமா நினைச்சிட்டியா நீ? அங்கிள், லட்டு சிங் சாரால தான் இந்த ஊர்ல எல்லாரும் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க அவருக்கு எப்பவுமே ரொம்ப மரியாதை கொடுக்கிறோம். ஆஹா, அற்புதம். வெரி குட், வெரி குட் பசங்களா. தேங்க்யூ பசங்களா, நான் போயிட்டு வரேன். டாடா பாய். சிவா, லட்டு சிங் சார் ஏன் இவரை இவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறாரு? லட்டு சிங் சாரோட சின்ன வயசு ஃப்ரெண்டா அவரு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வந்திருக்காரா. அதனாலதான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரா. சரி வாங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். யோ கான்ஸ்டபிளே, என்னையாச்சு? நான் அடிக்கிறதுக்காக 2-3 ரவுடிங்களை அனுப்ப சொன்னானே, அவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? ஒருத்தனையும் இந்த ஏரியாவில காணுமேயா? அவங்கள அடிச்சு என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கெத்து காட்டலான்னு இருக்கேன். யா புரிஞ்சுக்க. கவலை விடுங்க லட்டு சிங் சார், நான் எல்லாத்தையும் பேசி வச்சுட்டேன். அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே ஓகே, சரி கான்ஸ்டபிளே, பை. உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் என் கிட்ட கொடுத்துருங்க. நான் சொல்றத கேட்கலனா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அடடே, கான்ஸ்டபிள் சொன்ன மாதிரி ரவுடி பசங்க வந்துட்டாங்க. இப்ப நான் அவங்கள அடிச்சு புரட்டுறத பார்த்து என் ஃப்ரெண்டு ஊரெல்லாம் போய் புகழ் பாடுவான். நில்லுங்க, இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரு திருடினாலும் அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கிறது தெரியுமா? திருடாத, அந்த ஸ்பாட்ல லட்டு சிங் வந்து நிப்பாரு. அப்படியாப்பட்ட என் கண்ணு முன்னாடியே வர திருடிட்டு போறீங்க. எல்லாருக்கும் இப்ப அடி வழங்க நான் தயாராகிட்டேன். ஹலோ ஹலோ லட்டு சிங் சார், சாரி, நாங்க வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் லேட் ஆகும். லேட்டா ஆகுமா? நீ லேட்டா வருவன்னு சொல்லி என்ன லேட் ஆக்கிட்டியே. என் ஃப்ரெண்டு முன்னாடி என்ன தூக்கி போட்டு மிதிக்கிறாங்கய்யா. வேணாம் 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 வேணாம், தூக்கி போ. என்ன இது? லட்டு சிங் சார அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே சிவா. அடடா லட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ரவுடிங்களை அடிக்கணும், ஆனா அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கியே. இவரு ரவுடிங்களை அடிப்பாராமா? இவரா? ஹலோ அங்கிள், லட்டு சிங் சார் எப்பவுமே பொது இடத்துல வச்சு யாரையும் அடிக்க மாட்டாரு. உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அந்த குடோன்ல வச்சு சண்டை போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் தெரியும் லட்டு சிங் சார் உங்களை விட எவ்வளவு பெரிய பலசாலின்னு.
நீ என்ன சொன்ன? அப்படியா? இவரு எங்களை அடிக்க போறாரா? சரி வாங்க சார், உள்ள போய் அடிச்சு விளையாடலாம். என்ன ரேவா இப்படி கோத்து விட்டு வேடிக்கை பாக்குற? ரோட்ல அடி வாங்கினா யாராவது காப்பாத்துவாங்க, குடோன்குள்ளனா வச்சு கும்மு வாங்கல. என்ன ஒழுங்கா விட்டுருங்க சார். இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் என்ன தைரியத்துல நீ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? அது அப்போ, இப்ப நீ வாங்க போற, வாங்கி இப்போ நீ வீங்க போற. நாங்க சைடுல நின்னு நீ அடி வாங்குறத நான் ஆடியன்ஸா பார்க்க போறேன். நீ அடி வாங்கி நடக்க முடியலன்னா உனக்காக நான் ஆம்புலன்ஸா வர வைக்கிறேன். போ போமா போ. ஏய் சின்ன பையா, இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போ, வெளியே போய் விளையாடு. இங்க இவரை நாங்க அடிச்சு துவைக்க போறோம். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்னது லட்டு சிங்கா அடிச்சது? எழுந்துரு. இன்னும் கொஞ்சம் வேணுமா? சொல்லு 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 சொல்லு. ஆக்ஷன் வேணுமா? கம் கம் பேக். வா, ரிவர்ஸ்ல வா. என்ன அசராம அடிச்சது எப்படி இருக்கு? சொல்லு சொல்லுங்க. யூ வாண்ட் ஒன் மோரா? கம், இன்னும் உங்களுக்கு நிறைய தர நான் காத்துக்கிட்டு இருக்கேன். யாராவது வாங்கி வீங்கணுமா? டெல் மீ. அடி வேணுங்கிற அளவுக்கு வாரி வழங்குவேன். லட்டு, உண்மையில நீ அமர்கதை படுத்துட்டயா? என்ன ஃபைட் பிச்சிட்ட. ஆனா ஏன் வெளியே வச்சு அடிக்க மாட்டேங்கிற? எனக்கு மனித நேயம் அதிகம், அதனால அடுத்தவங்க முன்னாடி அவங்கள நான் அடிக்க மாட்டேன். உனக்கே நல்லா தெரியும் எனக்கு புகழ்ச்சி விளம்பரம் நான் பிடிக்காதுன்னு. சார், நீங்க இருக்கிறதால தான் இந்த ஊர்ல இவ்ளோ நிம்மதி இருக்கு. நீங்க ரவுடிங்ல சூப்பரா அடிச்சீங்க சார். வாவ். ஓகே ஓகே பசங்களா, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். நல்லா படிக்கணும், ஜாலியா விளையாடணும், ஆரோக்கியமா இருக்கணும். ஓகே, டாடா பாய். ஒரு சின்ன பையன் நம்மள அடிச்சு துவைச்சிருக்கான். ஆனா அந்த லட்டு சிங் நம்மள அடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டானே. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி அவன் ஹீரோவாக ட்ரை பண்ணியிருக்கான். அவன் ஃப்ரெண்ட முதல்ல இங்க கூட்டிட்டு வாங்க போங்க. அதுக்கப்புறமா பாருங்க லட்டு சிங் நாம சொன்னபடி எல்லாம் செய்வான். இந்தாங்க சார் நீங்க கேட்ட ஃபைல. இந்தாங்க. ஹலோ லட்டு சிங், இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜுவல்லரி ஷாப்ல இருந்தும் எல்லா நகைகளையும் திருடி நான் சொல்ற இடத்துக்கு நீ எடுத்துட்டு வந்து கொடுத்துடணும். நீ எங்க வந்து கொடுக்கணும்னு நான் சொல்றேன். ஹேய், சீரம் சிங்கம் லட்டு சிங்கம்னு தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. ஹேய், என்னையே திருட சொல்றியா? ஒன்ன ஓகே திருடாத. ஆனா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போ ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கான். அவனை காப்பாத்தணும்னா கண்டிப்பா நீ இந்த திருட்ட பண்ணிதான் ஆகணும். இல்லனா உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இங்க. காப்பாத்து காப்பாத்து லட்டு. ஹலோ ஹலோ, என் ஃப்ரெண்ட எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ், விட்டுடு. ஹலோ சிவா, சீக்கிரம் வாயா, சீக்கிரம் வா. லட்டு சிங் சார், நீங்க ஒரு பேக்கை எடுத்துட்டு போங்க. நானும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே அந்த இடத்துக்கு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட நாம காப்பாத்திடலாம். ஓகே சிவா, தேங்க்யூ. நீ சொல்ற மாதிரியே செய்றேன். சொல்லு லட்டு சிங், என்னாச்சு? அது வந்து நான் திருடின பொருள்லாம் எடுத்துக்கிட்டே உன் இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். லட்டு சிங், எதுக்காக நீ போய் சொல்ற? நீ எங்கேயுமே திருடலன்னு எனக்கு நல்லா தெரியும். என் ஆளுங்க உன்னை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓ, போய் ஜுவல்லரி ஷாப்பை கொள்ளையடிச்சிட்டு அதுக்கப்புறம் வா. மறுபடியும் இந்த போலி பேக்கை எடுத்துட்டு வரணும்னு நினைச்ச உன்னோட ஒரிஜினல் ஃப்ரெண்டு போலி ஆயிடுவான்.
யோ சேட்டு, நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன். ஷோக்காகத்தான் நான் இப்ப திருட போறேன். திருடின நகையெல்லாம் அப்புறம் திரும்ப தரேன், சரியா? என்னது லட்டு சிங் சார், நீங்க கொள்ளையடிக்க போறீங்களா? நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டீங்களே சார். யோ ப்ளீஸ்யா, ப்ளீஸ் சேட்டு, புரிஞ்சுக்கய. நான் என் ஃப்ரெண்டை காப்பாத்தணுங்கிறதுக்கு தான்யா இந்த நாடகமே. வெறும் 2 மணி நேரத்துல திரும்ப தந்துருவேன்யா, நம்பி குடியா. எல்லா நகையும் இந்த பேக்ல எடுத்து போடியா. அதெல்லாம் ஆகாது லட்டு சிங், நகை மேல கைய வச்சிங்க பிச்சுடுவோம் பிச்சு. ஐயோ, நான் தான் ரொம்ப ரிக்வஸ்டா கேக்குறேன்லயா. நான் என் ஃப்ரெண்டை காப்பாத்தணுயா, கொஞ்சமாவது நான் சொல்றத புரிஞ்சுக்கயா. ஒழுங்கா எல்லா நகையும் எடுத்து இந்த பேக்ல போடியானா. இதோ போட்டாரா விடுங்க. அதுக்கு எதுக்கு துப்பாக்கி எல்லாம் எண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு துப்பாக்கினா பயம். போலீஸ் எப்படி திருடலாமா? அதை கொண்டு வரங்க, எல்லாத்தையும் கொண்டு வரேன்.